செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஆஸ் யூஷுவல் காலையில் 7:30 மணிக்கு நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்போட லிங்க். ஸோ நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்ம அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம இஓடி மார்க்கெட்டில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான 0 to 0 எந்த ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் இதில் கொடுக்குறோம். நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம அந்த ப்ரிடிக்ஷனை வந்து காலையில் 6:30 7:30 மணிக்கெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளுடைய மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரெக்ஷனல் வியூ. ஸோ நம்ம கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, அது நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்த டார்கெட்டில் இன்றைக்கி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய 0 to 0 ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியில் 20,850 காலில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹9.70. ஸோ ₹10 28 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹17 வந்துட்டு மேலே நம்மளோட மேக்ஸிமம் டார்கெட்டு 97. ஸோ அதை பிரேக் பண்ணி 103 டச் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன் வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி 20,900 காலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹10 15. அவங்க லோ வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹7.40 வரைக்கும் வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹65 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ ₹80 இருந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹10 15. ஸோ அதே மாதிரி 20,950 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது ₹6.70. ஸோ அவங்க நேற்று க்ளோஸ் ஆகிருந்தது நியர்லி ஒரு ₹50. நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது ₹6.70. ஸோ ₹7 நியர் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்திருந்த லோ பார்த்தோம் அப்படின்னா ₹4 வரைக்கும் வந்துட்டு மேலே நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டை ரீச் பண்ணாங்க. ₹34.50 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம இஓடியில் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி அனலைஸ் பண்ணி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,356. ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 22,297. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இதை ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. 22,249 22,207.
ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,409, ஸோ 410 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 410லேருந்து 428, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக 22,463க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங்கோட அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸில் போகணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லோயர் ஹை ஃபார்மேஷன் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நாளைக்கு இந்த லோ பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 22,200 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கு உண்டான ரேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட நாளை ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,524லேருந்து 22,188 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,420 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை அதாவது 22,524 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,488, ஸோ 22,488லேருந்து 22,524 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,608, ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,693. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,292 இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 22,188 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,224, ஸோ 22,224லேருந்து 22,188ன்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,104, ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,020. ஒரு கேப் அப்பில் அதாவது 22,420லேருந்து 22,524 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய 22,420 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,524 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,420 அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக 22,292லேருந்து 22,188 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக ஒரு அப்சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,292 இந்த சப்போர்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைடு போகணும் அப்படின்னா 22,292 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,188 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,420 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,292 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,350. 22,350 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,400, 500. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 22,800, 23,000. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 22,300, ஃபைன் சப்போர்ட்னா 22,200, 22,000. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட்டு 2 சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300லேருந்து 22,400. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு அப்பர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 22,350 இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 400 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடில் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே இண்டிகேட் ஆகுது. ஸோ சப்போர்ட்டில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சில் எந்த ஒரு சப்போர்ட் லெவலும் இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எல்லாமே வீக்குன்னு தான் இருக்குது. ஸோ 22,300 பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு டவுன் சைட்லேயும் ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்பர் டவுன் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டில் ஓஏ வைண்டப்பாக இருக்கிறது கிளியராக இருக்குது. ஸோ புட்டை விட இன்றைக்கி கால் சைடில் ரொம்ப அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,581. நியர் ரெசிஸ்டன்ஸ்னால் இன்னையோட டே ஹை 47,737. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஃபர்தராக இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 48,124லேருந்து 48,302 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நியரர் சப்போர்ட் அப்படின்னா 47,489. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்த ரேஞ்ச் 47,363லேருந்து 47,233 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னையோட லோ வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 47,489 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட நாளைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,939லேருந்து 47,223 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 47,718 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 47,939 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,862. ஸோ 47,862லேருந்து 47,939 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 48,118. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 48,297 வரைக்கும் நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 47,444 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 47,223 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,299. ஸோ 47,299லேருந்து 47,223 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,044. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,864. ஸோ ஒரு கேப் அப்பில் அதாவது 47,717லேருந்து 47,939 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 47,717ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா 47,939 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே டவுன் சைடுக்கு 47,717 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஓப்பன், ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 47,444லேருந்து 47,223 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 47,444 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஒரு டவுன் சைடை அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா 47,444 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே டவுன் சைடுக்கு 47,723 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,717க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,444க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம்னா 47,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,000, 48,500, 49,000. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,500, 47,300, 47,000, 46,500. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு புட்டை விட காலில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,500லேருந்து 47,800. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சில் எந்த ஒரு இதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்களானாலும் எல்லாமே வீக்காக இருக்குது. ஸோ அப் சைடில் 47,800 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டில் 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. இது ஹைலைட் ஆகிருக்கிறது ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ அப்போ அப் சைட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல அப் சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் ஓஐ வைண்டப்பாக இருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா காலை விட புட் சைடில் இன்றைக்கி ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் ஓஐ காலை விட ரொம்ப அதிகமாகவே பில்ட் ஆகிருந்தாங்க இன்றைக்கி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் நம்மளுக்கு ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டோட நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டிலையும் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300லேருந்து 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அந்த பிரேக்லேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோ பிரேக் பண்ணி ஸோ அது கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு அப் சைடில் பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்டில் பாசிபிள்னு வந்திருக்கு. ஸோ 22,350 இப்போ க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நியரர் டு சப்போர்ட். ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 22,300 கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இதில் சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 22,500 வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே 22,300க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு டவுன் சைடில் பிரேக்கோட ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,300லேருந்து 48,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். பிரேக்கும் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அந்த பிரேக்லேயும் ஒரு வீக்கான ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,600. ஸோ மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 47,300லேருந்து 47,900. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடைக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டியில் ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட உடனுக்குடன் கொடுத்துருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலமாக டெக்ஸ்ட் பண்ணி அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல, என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம், நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.